சீராரும் மகனமென திகழ்வரத கண்டமிது one of the most busiest doctor in Karaikudi, not only Karaikudi, நம்முடைய தமிழ்நாட்டில் most busiest doctor in தமிழ்நாடு. ஸோ அவங்களை நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட்லாம் பார்க்க முடியாது. உண்மை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஆனால் இதே நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்பாயின்மெண்ட் இருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் இல்லை நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க இருந்தால். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் டாக்டர். ஸோ அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோமியோபதியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டாக்டர். ஸோ அதில் நான் அது பெருமைக்கு மட்டும் இல்லை, நான் வந்து எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டையும் பார்த்து அந்த பத்திரிகை கொடுக்கும்போது அவங்கள எல்லாம் வாங்கி பார்த்தாங்க. யார் சீஃப் கெஸ்ட் கேட்கும் போது டாக்டர் மாமா சூப்பராக பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணுவாங்க, சிறப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. தேங்க்யூ மேம். ஸோ அந்தளவுக்கு வந்து இது பண்ணாங்க. எல்லாருமே டாக்டர்ஸாக விட்டுருக்கோம். அது ஏன்னு தெரியுமா? ஸ்கூலுக்கு வந்து ஒவ்வொரு டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் போயிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் போயிட்டாங்க, மேலே போயிட்டாங்க. அதே மாதிரி மேலே கண்டி மேலே போவாங்க, பெரிய ஸ்டெப் போவாங்க. ஸோ எதுக்கு டாக்டர்ஸ் கூட தெரியுமா? இதெல்லாம் உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாக்டராக வரணும், ஒரு இன்ஜினியர்ஸாக வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனை நீங்கள் வந்து ஒரு குழந்தைங்க மத்தியில் நீங்கள் வந்து உருவாக்கணும். In complex areas of health, including infertility treatments, virtual autism awareness, and lifestyle disorders. Beyond the four walls of her clinic, she is a prolific digital educator. Through her popular segments on platforms like Vigaran TV and News 7 channel, Tamil channel, she simplifies medical concepts from immunity building to nutritional benefits, making vital health information accessible to the global Tamil diaspora. Her commitment to excellence has earned her numerous accolades, including being a special guest at the CEDOI Awards Night 2025 and a frequent guest of honor at prestigious scientific seminars such as Synthesis Training. Known for her kindness, knowledge, and unwavering proof-based approach to homeopathy, she continues to inspire both her peers and the public toward a healthier, more balanced lifestyle. She is a rare individual who not only finds happiness herself but also ensures the happiness of those around her. Rather than seeking only her own advancement, she paves the way for the progress of those in her circle. She is a thinker with a profound passion for both the Tamil language and the nation. I am proud to welcome our today's chief guest, who is a mother to all mothers, mastery in the medical treatment, who is none other than our one and only today's chief guest, Dr. Asha Lenin ma'am. Welcome ma'am. அனைவருக்கும் என் காலை வணக்கம். முதல்ல இங்க வந்திருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி என்னை பத்தி அப்பா பேசின வார்த்தைகளுக்கும் என் சகோதரர் பேசின வார்த்தைகளுக்கும் நான் நன்றி சொல்றேன். அவங்க கொடுத்த பில்டப் அளவுக்கு இல்லை. ஆஷா உங்க வீட்டு பொண்ணு, நீங்க எப்ப வந்து எங்க கூப்பிட்டாலும் நான் காரைக்குடிக்கு எப்பயுமே நோ சொல்ல மாட்டேன். என்னை வாழ வச்சது என்னோட தமிழ், என்னுடைய இந்திய தேசமா இருந்தாலும் இந்த காரைக்குடி மண்ணும் இங்க இருக்கிற மக்களும் என்னை உங்க வீட்டு பிள்ளையா ஏத்துக்கிட்டனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு வளர்ந்து நிக்கிறேன். என்னோட வளர்ச்சியை உங்க வளர்ச்சியா நினைச்சு, நான் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்சமா நினைச்ச ஒவ்வொரு வீட்லயும் நான் வாழ்றேன். என்னை வந்து அவங்க கொஞ்சம் பிரிச்சு பேசிட்டாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் பிஸியான டாக்டர், அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, வெளிநாடுகள். அதுல அவங்க என்னை பார்த்த ஒரு சந்தோஷமா பெருமையான விஷயமா, ஏன்னா நான் காரைக்குடிக்குள்ள முத வந்தப்போ நான் ஒரு வீடு வாடகைக்கு இருந்தேன். சுப்பிரமணியபுரம் 7வது வீதி சவுத் எக்ஸ்டென்ஷன். அந்த வீட்டு பக்கத்துல தான் அப்பாவோட வீடு இருக்கு. இப்ப எப்படி ஒரு சுறுசுறுப்பின் இலக்கணமா இருக்காரோ அதே மாதிரி அப்பயும் டெய்லி வாக்கிங் போவாரு. எங்க வீட்டு வெளியா கிராஸ் பண்ணுவாரு. நான் என்னோட பையனை வெளியே உட்காந்து டெய்லி காலை நியூஸ் பேப்பர் படிக்க வச்சுட்டு இருப்பேன். அவர் வந்து அப்படியே ஒரு ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு போவார்ப்பா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவேன்.
அதுக்கப்புறம் அந்த வீட்டை நாங்க சொந்த வீடு வாங்கிட்டு மாறி வந்துட்டோம். ஒரு 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் அதே அப்பாவை பார்க்குறேன், இதே இளமையோட. இன்னும் பல வருஷம் அவர் ஆரோக்கியமா இருந்து கல்வி தந்தையா காரைக்குடியில ஒரு பெரிய தொண்டு ஆற்றணும்னு நினைக்கிறேன். அந்த சகோதரர் அவர்கிட்ட இவங்க கிட்ட நான் அவ்வளவா பேசுனதில்ல, பட் எங்க பார்த்தாலும் சிரிப்போம் தெரியுங்களா. நம்ம டெய்லி ரெகுலரா எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தா என்ன ஆகிடும், கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நம்ம ரொம்ப பழகின மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி என்ன வீடியோஸ்ல என்ன இதுல ரெகுலரா நீங்க நான் பேசுறத பார்க்கும்போது உங்களுக்கு ஆஷா வந்து உங்க வீட்டு பொண்ணா ரொம்ப க்ளோஸ்டா நீங்க ஃபீல் பண்றதுனால உங்க எல்லாரோட சிரிப்பும் எனக்கு என் மனசுக்கு டைரக்டா ஃபீல் பண்ண முடியுது. என்ன வந்துட்டு நீங்க உங்க வீட்டுல ஒருத்தியா அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு. என்னைக்கும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் என் உயிருள்ள வரைக்கும் காரைக்குடிக்கும் காரைக்குடி மண்ணுக்கும் நீங்க எல்லாம் தான் என் அக்கா தங்கச்சி மாமா மச்சான், என் சொந்த பந்தம், என் ரத்தம் எல்லாமே. ஸோ நீங்க இல்லாம நான் இல்லை. அவங்க முதல்ல பேசின அந்த முன்னுரையை நீங்க மறந்துடணும். ஆஷாவா எங்க பார்த்தாலும் என்னமா நல்லா இருக்கா எப்படி இருக்கா அப்படின்னு என்னை பிடிச்ச அன்பா பேசணும். அன்புக்கு மட்டுமே எப்பவுமே நான் அடிமை. இந்த ஸ்கூல் வந்து நிஜமா நான் வந்து சமீப காலமா காலேஜஸ் நிறைய SRM கிரெசன்ட் நிஜமா இதுல பார்த்தா கோவப்படுவாங்க. உமன்ஸ் டேக்கு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கூப்பிடுறோம், ஆஷா முடியவே முடியாதுங்கிறா. ஒரு சின்ன ஸ்கூல்லாம் போயிடறானா என் ஊருக்காரங்க என் வீட்டுக்காரங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன். நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொன்னேன் அவர்கிட்ட, ஞாயிற்றுக்கிழமைனா நீங்க என்ன கேட்க வேணா, நான் வந்துடுறேன். வீக் டேஸ்ல என்னால வந்து இப்போ 9 மணிக்கு வந்தேன், ஆல்மோஸ்ட் 2.5 மணி நேரம் என்னால அப்படி இருக்க முடியாதுன்னு. ஞாயிற்றுக்கிழமைனா காலையில இட்லி கறி குழம்பு செஞ்சோமா, வீட்டு வெளியே வரைக்கும் வாசல் வரைக்கும் கொத்தமல்லி வாசனை வந்துச்சா, சாப்பிட்டுட்டு அன்னைக்குதான் வந்து ஜாலியா ரிலாக்ஸா படுத்தோமா. ஏன்னா இந்த அம்மா அப்பாலாம் எப்படின்னா ஏதோ இவங்களே LKG படிக்கிறப்ப காலையில பாத்தீங்கன்னா அம்மா ஒரு கொண்டைய போட்டுட்டு ஜஸ்ட் பாய் தான் கொப்பளிப்பாங்க, பல்லு விளக்க மாட்டாங்க. அதாவது அந்த மீட் டைம்லயே ஒண்ணு இருக்காது. காலையில எந்திரிச்ச உடனே நம்மளெல்லாம் என்னன்னா நம்ம அம்மா டிஃபன் செஞ்சு வச்சிருப்பாங்க, ஆஷா எந்திரின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வேகமா எந்திரிச்சு ரெடி ஆகி டிஃபன் சாப்பிட்டு வருவோம். இங்க எப்படின்னா பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில இப்படி ஒரு பெற்றோர்கள் இந்த ஜென்சி பேரண்ட்ஸ்க்கு மாதிரி யாருமே கிடையாது. எந்திரிச்சு கொண்டைய போட்டுட்டு அங்க பாத்தீங்கன்னா சரசரன் டிஃபன் செஞ்சு கேரட் தோசைங்கிறாங்க, பீட்ரூட் தோசைங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம அம்மா அப்பா என்னைக்கா சமைச்சு கொடுத்துருக்காங்களா? அப்பெல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனா இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம்னா ஆயா தாத்தாலாம் போன் வச்சுட்டு செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க ஆயாலாம் வந்துட்டு நிஜமாவே வந்து பாட்டியெல்லாம் வந்து இங்க இருந்து ஃபுல்லா போட்டோ பேரம்பேத்தி நடந்து போறத குடும்பமா குழந்தை வளர்ப்பது இந்த தலைமுறை தான் நினைக்கிறேன். ஆயாவும் வளர்க்குறாங்க, தாத்தா வளர்க்குறாங்க, அம்மா வளர்க்குறாங்க, அப்பா வளர்க்குறாங்க. இதுல அந்த குழந்தைய ஸ்கூல் பஸ் வந்து எந்திரி 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 எழுப்பி டிஃபன் கொடுத்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி குழந்தை பஸ்ல ஏற்றிட்டு அந்த அம்மா வந்து ஒரு காஃபியோ டீயோ குடிக்கிறாங்க. உங்க தியாகங்கள் எல்லாம் நினைக்கும் போது நிஜமாவே எனக்கு வந்துட்டு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நான் என்னெல்லாம் பேசுவேன், நான் போன் கொடுக்காதீங்க லீவ்ல, அதுக்கப்புறம் பைக் ஓட்ட கொடுக்க கூடாது அது இதுன்னு. உங்க ஸ்கூல் சேர்மன் சரி ஒரு பெரிய பேச்சாளரா வச்சுட்டு அவர் எதுக்கு என்ன ஒரு ஸ்பீக்கரா எக்ஸ்ட்ரா கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து என் பிள்ளைய எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஏசி வகுப்பறைகள் உள்ள பள்ளிக்கூடங்கள்ல கூட கையில பேப்பர் வச்சு ஸ்டேஜ்ல மைக் பிடிச்சு பேசுற இந்த 2026ல இந்தியாலே தமிழ்நாட்டிலேயே யூகேஜி பையன் முதற்கொண்டு ஒரு பிட் பேப்பர் கூட வைக்காம அனௌன்ஸ் பண்ண ஒரே ஸ்கூல் இந்த ஸ்கூல் தான். பெரிய இன்ஸ்டிடியூஷன். தேங்க்யூ. ஏன்னா பாதி பேர் முகம் அங்கிருந்து தெரியலங்க, அதுக்காண்டிதான் இப்படி வந்துட்டேன். எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில காலையில இத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. நான் நினைச்சேன் ஒரு 1/2 மணி நேரம் வருவோம், ஒரு 2-3 பிரைஸ் கொடுப்போம், அப்புறமா சார் நான் கொஞ்சம் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லுவோம், அப்படி போயிடும் நினைச்சேன். எனக்கு வந்து குற்ற உணர்ச்சி வந்துடும் போல. இங்க வந்து ஜெயலலிதா மாதிரி ஒரு பிள்ளை கை காமிக்குது, இதுங்களுக்கு அரைவழக்கு இருக்குங்க, ஒன்னொன்னு அரைக்காப்படி இருக்கு. அரைக்காப்படி இருக்கிறது வரும்போது இப்படி கை காமிச்சுனே போகுது. ஒன்று வந்துட்டு எனக்கு குட் மார்னிங் சொல்லுது. இந்த குட்டீஸ்லாம் நிச்சயமா ஒரு சாதாரண இப்படி ஒரு ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். நான் வந்து 7 கிலோமீட்டர் சைக்கிள் ஓடிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட் அந்த சந்தனக்கட்ட ஆஃபீஸ் இருப்பாங்க வந்து சைக்கிளை விட்டுட்டு பஸ்ல போனோம். ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு அங்கே போனால் 2 கிலோமீட்டர் நடக்கணும் CSI ஸ்கூலுக்கு. இப்படி போய் வந்து படிச்ச ஒரு சாதாரண ஸ்கூல்ல தான் படித்தேன். இந்த மாதிரி பெற்றோர்கள் தன் குழந்தையோட கனவுகளை தன் கண்கள்ல சுமந்துட்டு போற உங்களை மாதிரி பெற்றோர்கள் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நாளைக்கு ஆஷாவா, நாளைக்கு ஒரு பெரும் தலைவரா, பெரிய ஆளா வருவாங்கன்றதுக்கு நான் இதை எடுத்துக்காட்ட சொல்றேன். பேசுறதா வருஷத்துல எல்லாம் பாக்குறாங்கல்ல, நீங்க எல்லாம் நான் பேசுறத பாத்துறீங்க. உங்களைதான் இந்த உலகம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், உங்களை தான் காமிக்கணும். நீங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பெருமையான பேரண்ட்ஸா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய அந்த ட்ராஃபி வாங்கின பையன் அந்த ட்ராஃபி ஹைட்ல பாதி தான் இருக்கான். அவ்வளவு பெரிய ட்ராஃபி வாங்கினான்.
எனக்கு ஸ்கூல் பக்கம் என் 2 பசங்களுமே செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் போனாங்க. அப்புறமா இல்லை பேட்மிண்டன் பிளேயர்ஸ், அவங்க மலேசியாவில் தான் பேட்மிண்டன் கோச்சிங்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் இந்தியாவில் அப்பப்போ இப்போ யூரோப்பில் இருக்காங்க. எனக்கு வந்து இந்த ஸ்கூல் பழக்கமே விட்டு போச்சுங்க. எல்கேஜி யூகேஜியில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போகும்போது எனக்கு குளிர் காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்கும். என் பையெல்லாம் பயங்கர சேட்டை. காலையில் அப்படியே ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி அனுப்பேன். மதியானம் வருமா அந்த டை சாயந்தரம் இந்த பக்கம் இருக்கும், ஒரு ஷூ ஒரு பக்கம் இருக்கும். அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எனக்கு இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் நான் மிஸ் பண்ணணும்னு தோணுது. எவ்வளோ இதெல்லாம் அனுபவிக்கலையே, ரசிக்கலையே. இதெல்லாம் வந்துட்டு நிஜமா இன்னைக்கு உட்காந்து நான் ரசிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு குழந்தைங்களையும் அந்த அந்த இதை பிடிக்கிறாங்க கேப்பை. இன்னைக்கு இங்க இந்த விருதுகள் வாங்கின இந்த குழந்தைங்கெல்லாம் நாளைக்கு உலகமே அண்ணாந்து பாக்குற மாதிரி பெரும் பெரும் தலைவர்களாகவும் பெரும் பெரும் பதவிகளாகவும் அவங்க எல்லாருமே இந்த உலக ஆளணும்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் வந்துட்டு ரொம்ப நிறைய பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வருவேன். ஆக்சுவலி இந்த 3 மணி நேரம் இந்த குழந்தைங்க டான்ஸ் பண்ண போறாங்க போல. எனக்கு இந்த குழந்தைங்களுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பார்க்கறதுக்காண்டி எல்லா பாட்டிகளும் எல்லா பெரியவங்களும் ஃபேமிலியோடு இங்கே கூடியிருக்கீங்க. நான் ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் கொடுத்துட்டு போறேன். நீங்க எல்லாருமே ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸா இருக்கீங்க. எனக்கு பிரமிப்பா இருக்கு. ஒரு பெரிய பில்டிங் இருக்கணும், ஏசி கிளாஸ் ரூம் இருக்கணும், அங்க படிப்பு இருக்கா என்னன்னே தெரியாம கொண்டு போய் தள்ளுற இந்த காலத்துல பிள்ளைகள் தரமா இருக்காங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யூகேஜி படிக்கிற பையன் கொதல வாய், அவனை பிடிச்சி கடிச்சு வச்சிடலாமான்னு நினைச்சேன். நான் நிஜமா அவனை கிடைச்சாலும் நசிக்கிடுவேன். அவன் வந்துட்டு அந்த கொதல வாயோட அப்படியே பேசிட்டு இருக்கு. அப்படியே மயக்கிறாங்க. வீட்டுல எல்லாம் பேசுறது கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு இந்த குழந்தைங்க எல்லாருக்கும் இந்த 2 மாசம் லீவ்ல சார் சொன்ன மாதிரி கண்டிப்பா போன் கொடுக்காதீங்க. அத்தை வீடு, மாமா வீடு, சித்தப்பா வீடு அனுப்புங்க. நம்மளோட அன்பு நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப அம்மா அப்பாவா இருக்குமா, நம்ம வீட்டுல இருந்தா நம்ம கரெக்ட் டைம் சாப்பாடு கொடுத்துருவோம், நம்ம கவனிச்சிருவோம். அங்க போனா ஒழுங்கா சாப்பிட மாட்டான்ற ஒரு காரணத்தை வச்சுட்டு யார் வீட்டுக்கு போனாலும் நம்மளே கூட்டின்னு போயிட்டு டைமுக்கு நம்மளே சாப்பிட வச்சுட்டு திருப்பி நம்ம கூடயே கூட்டிட்டு வந்துடும்ல. இதை மட்டும் ஒரு பிரேக் பண்ணி ஒரு மாசம் சித்தப்பா வீட்டுக்கு போட்டோம், மாமா வீட்டுக்கு போட்டோம், அத்தை அவங்க பசங்களுக்கு 2 துண்டு கறி கூட வைக்கட்டும், நம்ம பிள்ளைக்கு 4 துண்டு கறி கம்மி ஆகட்டும். 11 மாசத்துல நம்ம வெயிட் ஏத்திக்கலாம். இந்த 1 மாசம் பசிய அனுபவிக்கட்டும். அப்பதான் நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு எவ்வளவு சூப்பரா கவனிச்சாங்கன்னு புரியும். வாழ்ந்து வாழ வைக்கிறது ஈஸி. ஏன்னா உனக்கு அப்படி பண்ணேடா, இப்படி பண்ண என்ன பண்ண, நான் உன அவ்வளவு கவனிச்சேடா, இவ்வளவு கவனிச்சேன், உன்னை யார் பண்ண சொன்னா? எல்லா அம்மா அப்பா தான் பண்ணாங்க. எல்லாம் பண்ணதை நீ பண்ண, நீ என்ன எக்ஸ்ட்ரா பண்ணன்னு யோசிப்பாங்க. உங்களுக்கு கிடைக்காத விஷயத்த உங்க குழந்தைங்களுக்கு பண்ணும் போது அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது. நீங்க வந்து கூடயே இருந்துட்டு அவங்களால கவனிக்காம இருக்க முடியாது. ஒரு வாரம் 10 நாள் சப்போஸ் பொம்பளை பிள்ளைகளா இருந்தா ஆபத்து இல்லாம இருக்கா, நீங்க அந்த இடத்துல இருங்க. ஆனா எல்லாரும் பரிமாறமும் கூட்டத்தோடு போய் சாப்பிடட்டும். நீங்க போய் அங்க பரிமாறாதீங்க. பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்காண்டி பேரண்ட்ஸ் எல்லாம் தனியா அனுப்ப பயப்படுவோம் சம்டைம்ஸ் நம்ம. நீங்க போங்க. ஆனா பெரியம்மா கவனிக்கிறாங்களா, சாப்பாடு பரிமாற இடத்துல பார்க்காதமா நீங்க வந்துருங்க. அவன் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், பெரியம்மா எனக்கு 1 பீஸ் தான் வச்சாங்க, அவங்களுக்கு எல்லாம் 2 பீஸ் வச்சாங்கன்னு சொல்லட்டும். அந்த பசியை அனுபவிக்கிட்டோம். அப்படி இருந்துட்டு வர பிள்ளை அம்மாவை கடவுளா பார்க்கும். தன் தாய் இருந்தா என்னெல்லாம் கிடைக்குது, தாய் இல்லைன்னா என்னெல்லாம் நம்ம இழக்கிறோன்றத இதை விட அருமையா சொல்லி கொடுக்கவே முடியாது. நான் உங்களுக்கு பெரும் பெரும் பேச்சுகள் சொல்லி தர போறதுல என்னோட பெரிய பெரிய இன்டர்வியூஸ்லாம் நீங்க வந்துட்டு வீடியோலயே பார்த்துருவீங்க. இந்த லீவ்ல நீங்க நம்ம குழந்தைங்களுக்கு இல்லாம கத்துக் கொடுக்க இதை விட பெரிய விஷயமா இருக்காது. பசிக்கும் போய் பெரியமாட்ட என்ன இவ்வளவு லேட்டா சமைச்சிட்டு இருக்க, எனக்கு பசிக்குது சோறு போடு அப்படி கேட்காது. ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடவும் முடியாது, ஃப்ரிட்ஜை திறந்து கண்டது எடுக்க முடியாது. அடுத்தவங்க வீடு அடுத்தவங்க திங்ஸ். அம்மானா என்ன சண்டை வருது, என்ன கோவது, என்ன அதிகாரம். அந்த சாதத்துக்கே அந்த பிரியாணியே தக்காளி சாதம் ஆகிற அளவுக்கு அதை போட்டு பெனஞ்சி பால் சாதம் தயிர் சாதம் ஆகிற அளவுக்கு 2 மணி நேரம் ரோடா இடுப்புல தூக்கிட்டு ஊட்டுறத பாத்தீங்கன்னா தயிர் வந்து புளிஞ்சே எத்தனை மணி நேரம் ஆகுமோ அத்தனை மணி நேரம் ஊட்டுறீங்க. அவங்க வாயில இந்த பக்கம் பாதி அதக்கி வச்சுக்குவாங்க, இந்த பக்கம் பாதி அதக்கி வச்சுக்குவாங்க, முழுங்கவே மாட்டாங்க. ஏன்னா நீ போன் காமி நான் சாப்பிட்றேன். எவ்வளவு பிள்ளைங்க 4 வயசு 5 வயசுல சர்க்கரை வியாதி வந்து இன்சுலின் ஊசி போடுறாங்க. என்கிட்ட வராங்க, பார்க்கவே பரிதாபமா இருக்கு. அம்மா அப்பா அழுகுறாங்க. நம்ம என்னன்னா என் ஹார்ட்டை உருவி கொடுத்துரு, என் பிள்ளைக்கு, என் பிள்ளை நல்லா இருப்பானா முதல் வேலையா இங்க இருக்கிற அம்மாங்களாம் உருவி கொடுத்துருவீங்க. என் கிட்னி எடுத்து கொடுத்துரு, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு. நம்ம வந்து பேரண்டிங்ன்றது என்னன்னா, நான் இந்த உலகத்துல இல்லாதப்பையும் என் கனவை நிறைவேற்ற அளவுக்கு என் குழந்தைக்கு குழந்தை பருவத்தை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். என் அப்பா நான் பெரிய டாக்டர் ஆகணும், உலகம் போற்றும் பிள்ளையா வரணும்னு கனவு கண்டார். என் அப்பா என் கூடயே இருந்து எனக்கு பயங்கரமா காசு போட்டு கிளினிக் வாங்கி கொடுத்து எனக்கு எல்லா வசதியும் பண்ணி நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு டாக்டரா இருந்திருப்பேன். என் அப்பா நான் காலேஜ் ஹவுஸ் சர்ஜன் பண்ணும்போது இறந்துட்டாருன்னு போன் கால் மட்டும் தான் எனக்கு வந்துச்சு.
திடீர்னு ஒரு நாள் என் அப்பா இல்ல, என் அப்பா இல்லைனாலும் என் அப்பா கண்ட கனவை நான் இன்னைக்கு நிறைவேற்றினேன், அவரோட ஆத்மா நிச்சயமா அங்க சாந்தி அடைஞ்சிடும். உங்களுக்கு எல்லாம் ஐயோ நான் இல்ல, நான் பிள்ளை, என் பிள்ளை என்ன பண்ணும், நான் இல்ல என் பிள்ளை என்ன ஆகுன்ற பயம் இருக்கவங்க யாருமே பேரண்டிங் பண்ணல. நீங்க வாழணும்னு நினைச்ச வாழ்க்கையை உங்க குழந்தை மூலியமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என் கூட 10th படிக்கும் போது என் பேப்பர் பார்த்து காப்பி அடிக்கிற என் ஃப்ரெண்ட் வந்து இப்ப 10th சிலபஸ் தரவா இருக்கா, ஏண்டி நீ இதை படிச்சிருந்தா நீயே டாக்டர் ஆயிருப்பி, இப்ப உன் பிள்ளைக்கு பதிலா எதுக்கு நீ படிக்கிற, நீ BA BSc தான் படிச்ச, நீ வந்துட்டு பேப்பர் காமிச்சு எழுது, நான் பேப்பர் இப்படி வச்சு எழுது, இதெல்லாம் தவறு தான், பிள்ளைகளை ஸ்கூல்ல வச்சு சொல்லக்கூடாது. ஆனா பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த அவங்க காலேஜ் ஸ்கூல் டேஸ்ல படிச்சதை விட கூட இப்ப பிள்ளையோட புக் ஃபர்ஸ்ட் பேஜ்ல லாஸ்ட் பேஜ் இருக்கு, தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் அம்மாக்கு மனப்பாடம் அவ்வளவு படிக்கிறீங்க, அது வேலைக்கு ஆகாது, அது வந்து சரி வராது. நான் இல்லைன்னா என் பிள்ளை என்ன ஆயிரும், ஐயோ என் பிள்ளை வந்து என்ன பண்ணுவாங்கன்றத 6 வயசுல பயந்தாங்க, 8 வயசுல பயந்தாங்க, 15 வயசுல பயந்தாங்க, 25 வயசு கல்யாணம் பண்ணி வச்சு பயப்படுறாங்க. பேர பிள்ளைகள் வந்தும் பேரண்ட்ஸ்க்கு ஒரு தைரியமே இல்லை. அப்பா அம்மா இல்லைன்னா அந்த டிப்ரெஷன்ல போயிடறாங்க. ஒரு நாள் இது மரணம்ன்றது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான், சரிங்களா? இது எனக்கும் இது நடந்தது. நான் இதை பார்த்தப்பதான் அப்ப ராணுவ வீரர்ன்றனால என்னோட பிள்ளைகளோட 7 வயசு வரைக்கும் தான் வாழ்க்கையை சொல்லி கொடுத்தேன். 7 வயசு முடிஞ்சோடனே அவங்க விளையாடுறதுக்கு அவங்களே இண்டிபெண்டா பாத்துக்கிற மாதிரி நான் வந்துட்டு அவங்களோட ஸ்போர்ட்ஸ் முடிவு பண்ணனால அப்படி அனுப்பிட்டோம். பட் நீங்க மார்னிங் ரிச்சுவல், ஈவினிங் ரிச்சுவல். மார்னிங் ரிச்சுவல்னா காலையில எழுந்திரிச்சோடனே பல் விளக்கி தன்னோட குளிச்சுட்டு டாய்லெட் போயிட்டு சாப்பிட்டுட்டு தன்னோட ஸ்கூலுக்கு கிளம்புறது மார்னிங் ரிச்சுவல். இந்த பிராக்டிஸ இந்த 1 மந்த் நீங்க விட்டுட்டீங்கன்னா 10 மணிக்கு எந்திரிக்கிறது 11 மணிக்கு எந்திரிக்கிறது பண்ணீங்கன்னா திருப்பி ஸ்கூல் ரீஓபன் ஆனோடனே அதை கண்டினியூ பண்ண முடியாது பிள்ளைகளால. இப்பயும் அந்த ஸ்கூல் டைமுக்கு எந்திரிக்கணும், அந்த டைமுக்கு அவங்க சாப்பிடட்டும் விளையாடட்டும். அவங்க யோசிக்கிறாங்க, நான் இப்பதான் லீவ்ல 9 மணிக்கு தூங்கலாம்னு நினைச்சேன், நீ அதுக்கே ஒல வச்சுட்ட, திருப்பி அதே மாதிரி எந்திரிக்கிறோமா? நம்ம நைட் வந்து 8 மணி 9 மணிக்கு தூங்கணும். குழந்தைங்க வந்து லீவ் தான் நாளைக்கு, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு நினைச்சிட்டு நைட் 11:30 12 மணி வரைக்கும் டிவி போன் பாக்குறாங்க. அம்மா கர்ப்பப்பையில இருந்த குழந்தைய வெளியே எடுத்த உடனே சூரிய ஒளியில காமிப்போம். அது மஞ்சக்காமல வர்றதுக்காக மட்டும் நினைக்கிறீங்கன்னா கிடையாது. அம்மா கர்ப்பப்பையில பகல் எது ராத்திரி எதுன்னு தெரியாது. பிள்ளை வந்து பகல் ஃபுல்லா முழிக்காது, நைட் ஃபுல்லா தூங்கும், குழப்பமா இருக்கும். சன்லைட் வந்து அந்த தோல்ல குழந்தை தோல்ல பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து சிர்காடியன் செட் ஆகி வெளிச்சத்தப்ப தூக்கம் வராது, மெலட்டோனின் கூட செக்ரேட் ஆகாது. வெளிச்சத்தை பார்க்கும்போது குளிச்சிருப்பாங்க, இருட்டு வரமா மெலட்டோனின் கூட செக்ரேட் ஆக தூக்கம் வரும். அதுதான் குழந்தை பிறந்து முதல் 3 மாசம் சூரிய ஒளியில காமிச்சு இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் சொல்லி கொடுத்தாங்க தமிழர்கள். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, 7 நாள் மஞ்சக்காமல இருந்தா மட்டும் காமிக்கிறாங்க. மஞ்சக்காமல போயிடுச்சு டாக்டர், அதனால காமிக்க வேணாம். பிள்ளை என்ன பண்ணுது, ராத்திரி ஃபுல்லா முழிச்சிருக்கு, பிள்ளை முழிச்சிருக்கும் போதெல்லாம் நீ முழிச்சிரு, பிள்ளை தூங்கும் போதெல்லாம் நீ தூங்கிறேன்னு வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. 4 நாளைக்கு சொல்லுவாங்க. பிள்ளை பத்தி வீட்டுக்கு வந்தோடனே 5ஆவது நாள்ல இருந்து அவ பகலுக்கெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கா, எல்லாத்தையும் நான் தான் பண்றேன், அம்மா வந்தாலும் மாமியார் வந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. குழந்தை வளர்க்கறது கல்லு மண்ணு வெட்டுற மாதிரி கிடையாது, மூளைக்கு தான் வேலை, உடம்புக்கு இல்ல. அந்த காலத்துல நம்ம ஆயா தாத்தால எந்த ஸ்கூல் போய் படிச்சாங்க, டெய்லி கொண்டு போய் காலைல வெயில எண்ணெயை தடவி மசாஜ் பண்ணி வெயில போட்டுருவாங்க 10 நிமிஷம். இப்ப இருக்க அந்த அம்மா செருப்பு போடாம வெளியே நடக்கிறதா என் பிள்ளை, ஐயோ கிருமி தொற்றிடுமே. குழந்தைங்க வெயில் பார்க்கட்டும் மழை பார்க்கட்டும், அவங்க வந்து வெறும் காலம் நடக்கட்டும், புல்லு கல்லு மண்ணு அந்த கால் பாதங்கள்லாம் இவ்வளோ பழகி அதை கால் எரியுது எரியுது எரியுது, பச்சை குழந்தை கால் வந்து பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. செருப்பு இல்லாம ஒரு குழந்தை நடக்கிறதுல போட்டும் கிரவுண்ட்ல இப்ப வெளியே எச்சு துப்புறாங்க, யூரின் எல்லாம் போறாங்க, அதெல்லாம் ஓகே இல்லை. ஆனா கிரவுண்ட்ல கொண்டு போய் விடுங்க, வெறும் கால்ல. உங்களோட வசதியும் ஆடம்பரத்தையும் உங்க பிள்ளையோட உடையிலையும் வாழ்க்கையிலையும் காமிக்காதீங்க. அவங்க உணவுல காமிங்க, அவங்களுடைய எதிர்காலத்துல காமிங்க. அதை வந்து இப்ப காமிக்காதீங்க. சோ இன்னைக்கு நான் உட்காந்து ரொம்ப அட்வைஸ் பண்றது ஆக்சுவலி உங்களுக்கு இது வந்து செஷன் மாதிரி ஆயிடுதுல. அந்த அம்மா சொன்னாங்க, நல்ல 4 வார்த்தை சொல்லுமா, என் மாமியார் இப்படிதான் நான் தூங்க போதெல்லாம் திட்டுவாங்க. குழந்தைய வளர்க்கும் போது உண்மையாவே நீங்களும் தூங்காம நைட்டு ஃபுல்லா ஃபீட் பண்ண, நான் பண்ண அதை நைட் ஃபுல்லா 18ஆவது நாள் கிளினிக் போயிட்டேன். எனக்கு வந்துட்டு நைட் ஃபுல்லா முடிச்சு நான் குழந்தைய ஃபீட் பண்ணி பார்த்துக்குவேன், காலையில எழுந்துச்சு அப்படியே கிளினிக் போயிடுவேன். இப்படியே டே அண்ட் நைட் பார்த்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு ஏன்னா எந்த புக்கு இன்டர்நெட் எதில் தேடினாலும் பேரண்டிங் பத்தி பெரிய படிப்புனே இல்லை. என்னடா 1000 வருஷம் கழிச்சு வர தலைமுறைக்கு வாழ்வியலை சொல்லி கொடுத்த திருக்குறள் ஔவையார் சொன்ன ஆத்திச்சூடி இவ்வளவு இருக்கு, குழந்தை வளர்க்கறது எப்படின்னு நம்ம வந்து அடுத்த தலைமைக்கு சொல்லாம போயிட்டோம்னா என்னுடைய எல்லா வீடியோலும் 90% பேரண்டிங் தான் இருக்கும்.
எப்படி பால் கொடுக்கணும், எப்படி வந்து குழந்தை தூங்க போடணும், என்ன உணவு கொடுக்கணும், எப்படி வளர்க்கணும், ஏன் போன் டிவி கொடுக்க கூடாதுன்னு எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பேன். அதாவது பயங்கரமா சாதிச்ச அப்துல் கலாம பாராட்டுற இந்த உலகம் எல்லா குழந்தையும் பிறக்குமா அப்துல் கலாம தான் பிறக்கும். அப்துல் கலாமா ஆக்கின பெற்றோர்களை பாராட்டுங்கன்னு சொல்ற ஒரே ஆள் இந்த பிரபஞ்சத்திலே நான் தான் நினைக்கிறேன். எல்லா குழந்தையும் அப்துல் கலாம தான் பிறக்கும். நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பில்லை பேரண்டிங்ல தான். அப்துல் கலாம், ஜெயலலிதா அம்மா, ஆஷா எல்லாமே பேரண்டிங். பிறக்கும் போதே ஆஷாவா பிறக்கல. சோ உங்களுடைய குழந்தையோட சிந்தனைகள் இதுக்கு அரசியல் இருந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து நான் அப்பா சொன்னேன்ல என் பையனுக்கு 1வது 2வது படிக்கும் போது வாசல் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சு நான் டெய்லி 1 மணி நேரம் காமிப்பேன். என்னோட கணவர் என்னோட மாமியார் அவங்க எல்லாமே வந்துட்டு பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு. ஆனா நான் அதை காமிக்கும் போது அப்பா என்ன ஞாபகம் இருக்காப்பா அது டெய்லி வந்து அப்பா வந்து அப்பதான் எனக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு போவார். 2 வயசு பையனுக்கு எப்படி டிஎம்கே புரியும், எப்படி ஏடிஎம்கே புரியும், எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லலைன்னா அடுத்தவங்க வெற்றியை தான் வெற்றியா கொண்டாடி அதுல ஒரு ஆத்ம திருப்தி ஆயிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்ற எண்ணமே இல்லாம நம்ம பிள்ளை போயிடும். யாரோ ஒருத்தவன் இப்ப ஒரு தோனி சூப்பர் நம்மளுக்கு நிறைய பேர் எடுத்து கொடுத்திருக்காரு, நல்ல புகழ் எடுத்து கொடுத்திருக்காரு, சூப்பர் சூப்பர்ன்றது உனக்கு என்டர்டெயின்மெண்ட் காண்டி. அதுக்கு அவருக்கு பணம் கிடைக்குது, வசதியான வாழ்க்கை கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஆனா உன்னோட அடையாளத்தை தொலைச்சிட்டு இன்னொருத்தவங்களோட வெற்றியை நீ உன் வெற்றியா கொண்டாடிட்டு இருந்தனா ஒரு நாளும் உன் வாழ்க்கையை யாரும் கொண்டாட மாட்டாங்கன்றது குழந்தைங்க இது பெரிய விஷயம் இல்ல. நோ சொல்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இது ஒரு பெரிய அது சந்தோஷத்தை கொடுக்குதா அந்த மொமெண்ட். இதை சொல்லி தர மாட்டேங்கிறீங்க. ஹீரோ வர்ஷிப்பிங் உலகம் முழுக்க இருக்கு. அதாவது காலகாலமா ஒரு சூப்பர் ஹீரோ ராஜாக்கள் வந்து நம்ம ரொம்ப பார்த்தோம். என்னன்னா அவங்களுக்கு நோய் நொடி இருக்காது, யங்கா இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, ராஜாவை கும்பிடுற மாதிரி. அடுத்து வந்து ஹீரோ வர்ஷிப்பிங் வருது. குழந்தைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் சொல்லி கொடுங்க. என்டர்டெயின்மெண்ட் வேற, வாழ்க்கை வேற. பிள்ளைகளுக்கு தன்னோட வெற்றியை கொண்டாடுறத சொல்லி கொடுங்க. பாராட்டி வளங்க, புகழ்ந்து வளர்க்காதீங்க. பாராட்டுறதுக்கும் புகழ்றதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு வளங்க. பாராட்டுறது கை தட்டுறது தான் பாராட்டு. சூப்பர் அப்படின்னு நீ கை தட்டினா ஒரு குழந்தையோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா என் அப்பா அம்மா நல்ல பேர் வாங்கணும், என் அம்மா சூப்பர் சொல்லணும், வெரி குட் சொல்லணும், வாவன்னு சொல்லணும். அதுதான் குழந்தையோட லட்சியமா இருக்கும். ஆனா நீங்க பாராட்டுறதை தாண்டி ஒரு ஸ்டெப் போய் புகழ ஆரம்பிக்கிறீங்க. என் பிள்ளையாட்ட உண்டா உலகத்திலே அவன் அப்படிப்பட்டவன் அவன் இப்படிப்பட்ட புகழ்ந்து ஆரம்பிச்சோடனே உங்க குழந்தைக்கு ஜெயிக்கணுன்ற ஆசை கம்மியாயிருது, ஓடணுன்ற ஆசை கம்மியாயிருது. அவன் வந்து உனக்கு என்ன தெரியும் கம்முனன்ற அப்பா அம்மாவே உனக்கு ஒண்ணும் தெரியாது. பிள்ளைக்கு போன் நல்லா பாக்குது, போன்ல எல்லாமே நம்மளுக்கு தெரியலாம் தெரியும் புகழ ஆரம்பிச்சிருங்க. புகழ்ந்து வளர்க்காதீங்க. புகழ்ந்து வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய உச்சத்துக்கே போக மாட்டாங்க. பாராட்டி வளங்க. பாராட்டுறதுக்கும் புகழ்றதுக்கும் வித்தியாசம் பாருங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு குழந்தைய பாராட்டி வளர்க்குற குழந்தை எப்படி வளரும்னா நாய் மாதிரி வளருமா. நாய் வந்து ரொம்ப நன்றி உள்ளமா இருக்கும். நாய் வந்து என் அப்பா அம்மா தான் என் கடவுள், எனக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க, எப்படி ஒரு உணவு கொடுத்துருக்காங்க, எப்படி ஒரு ஸ்கூல் சேர்த்திருக்காங்க, என்ன இருக்கோ திருப்தியா இருப்பேன். என் உயிருள்ள இருக்கே அப்பா அம்மாக்கு நான் உண்மையா இருப்பேன், நான் நன்றியா இருப்பேன், என் அப்பா அம்மா கனவுகளை நான் நிறைவேற்றுவேன்னு நினைக்கும் நாய் உள்ள குழந்தை. புகழ்ந்து வளர்க்குற குழந்தை பூனை மாதிரி இருக்கும். நான் தான் வாழ்க்கை அவங்களுக்கு, நான் தான் என் அப்பா அம்மாக்கு உலகம், நான் எல்லாம் செத்துருவாங்க. இப்ப ஒரு சாப்பாடு வீட்டுக்கு வந்தனே தம்பி சாப்பிடவான்னு கூப்பிட்டனே நம்ம பையன் ஓடி வரும். நாய் உள்ள குழந்தை அம்மா கூப்பிட்டாங்கன்னு கீழ்ப்படிந்து. பூனை உள்ள என்ன சொல்லும், வருவா நான் சாப்பிடலாம், அவளால சாப்பிட முடியாது, எத்தனை மணி நேரம் கூப்பிடுவா, கத்துவா. புரியுதுங்களா? அந்த பாராட்டுறதுக்கும் புகழ்றதுக்கும் வித்தியாசம் மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க உலகம் போற்றும் குழந்தைங்களா வருவாங்க. நிச்சயமா ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு அப்பப்ப வீடியோல போட்டுறேன், நீங்க அதை பார்த்துட்டு அதை அப்படி சின்ன சின்ன விஷயத்தை வீட்டுல எடுத்துக்கோங்க. இப்போ மேக்கப் பண்ணிருக்க குழந்தைங்க நம்மளுக்கு இது ஆர்வமா இருக்கும். நம்ம நினைச்சுக்கோ சூப்பர் ஆஷா பேசுறா, இன்னைக்கே நம்ம கத்துக்கிட்டு போய் நாளைக்கே அவன் அப்துல் கலாம் ஆக்குறோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நம்ம பிள்ளை வந்து மேக்கப் கலையுது, ஒழுகுது, சாப்பிடணும். ஸோ என்ன பண்ணுவோம்னா நம்ம குழந்தைங்களுடைய இன்னைக்கு பண்ற அந்த டேலண்ட்ஸ் 250 குழந்தைங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ அதை என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு இன்னைக்கு நாள்ல இருந்து மாத்தி இந்த 1 மாசம் வந்து நம்ம குழந்தைங்கள இவர் சொன்ன மாதிரி நம்ம அவங்க போன் டிவி கொடுத்து ஸ்பாயில் பண்ணிடாம அவங்கள பர்ஃபெக்டா திருப்பி கொண்டு ஸ்கூல்ல ஒப்படைச்சிருவோம். நிச்சயமா அவங்க வந்து பெரிய சாதனையாளர்களா ஆக்கிடுவாங்க. நம்ம கடமையை நம்ம செஞ்சிருவோம். சரிங்களா? லவ் யூ ஆல். நன்றி.